ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இன்னைக்கு நம்ம பண்ண போறது கொப்பரை பருப்பு பொடி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொப்பரை தேங்காய் பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கொப்பரை தேங்காய் 1 கப், காய்ந்த மிளகாய் 5, உடைத்த கடலை 1 கப், பூண்டு 10 பல், பெருங்காயம் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கொப்பரை பருப்பு பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கோம். இந்த கடாயில் நம்மக்கிட்ட இருக்க உடைச்ச கடலையை நம்ம எடுத்துக்கலாம். உடைச்ச கடலை நம்ம வந்து ஒரு கப் போல் சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எல்லா பொருளுமே நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக ஒன்றா தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு பொருளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தனித்தனியாக டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இப்போ உடச்ச கடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அதனால இது வந்து நம்ம நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் இது ஒன்றா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இது நமக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்ல வாசம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியில் வரணும். அதுதான் நமக்கான ஸ்டேஜு. நீங்கள் கலர் மாறணும்னு வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து கலர் மாறுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளேவர் மாறிடும். இப்படி நல்லா வறுபட்டுட்டே இருக்கும் போது உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் நிற்கும் போது அந்த வாசம் நல்லா வந்தால் போதும். இப்போ வந்து உடச்சக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரோஸ்ட் ஸ்மெல் வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க பூண்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது மாதிரி தோலோடு இருந்தால் தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 பல் பூண்டு நீங்கள் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணியாச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து மொறுன்னு நமக்கு வந்து வறுப்படணும். ஆனால் எண்ணெயெல்லாம் விடாமல் நம்ம வந்து வெறும் கடாயில் தான் வறுப்படணும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் சேர்க்கும் போது நமக்கு வந்து இது சீக்கிரமாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து நமக்கு கம்மியாயிடும். நமக்கு வந்து சீக்கிரமாகவே ஒரு 2-3 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து வெறுமனே கடாயில் பண்ணும்போது தான் இதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாவே ரீட்டைன் ஆகும். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க இந்த கொப்பரை பொடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாதத்தோட, இட்லியோட, தோசையோட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சூடாக வந்து சாதம் போட்டு இது மேலே வந்து நெய் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த பூண்டு கூடவே நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம். இப்போ இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓரளவு பாதி நமக்கு வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் நமக்கு வந்து இப்போ குயிக்காக ஆகிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கொப்பரை பொடியில் நம்ம வந்து பூண்டு சேர்த்துருக்கோம். சப்போஸ் வந்து நீங்கள் பூண்டு சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எள்ளு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே அது மாதிரி நீங்கள் வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் எள்ளும் கருவேப்பிலையும் சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே நமக்கு வந்து அதில் அயன் கிடைக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எள்ளுலேருந்து நமக்கு நல்ல வந்து ஒரு கால்சியம் கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் வந்து ஃப்ளேவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அதை கூட வந்து இதில் ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். யூஸ்வலாக இதுதான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல், நம்மளுடைய ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் வேரியேஷன்ஸ் வேணும்னா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நான் சொன்ன மாதிரி எள்ளு சேர்த்துக்கலாம், நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு முறை பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்ததாக இப்போ நம்மக்கிட்ட இருக்க கொப்பரை தேங்காய், இந்த கொப்பரை தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு ஏன் வந்து நம்ம ஃப்ரெஷ் தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு பொடி அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்க தேங்காய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் தரும். இந்த தேங்காய் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியம் ஃபயரில் வச்சு தான் நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணுறோம். இது நம்ம ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுலேருந்து ஒரு எண்ணெய் வந்து வெளியே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கசப்பு தன்மை கொடுத்துடும். தேங்காய் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ஹெல்தி ஃபேட் தான். அதுவும் இந்த கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா காஞ்சிருக்கிறதுனால ஒரு ஹெல்தி ஃபேட்டாகவே நல்லா இருக்கும். இது வந்து நல்லாவே அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இதில் இந்த கொப்பரை தேங்காயிலேருந்து வர ஃப்ளேவர் சாதா தேங்காவை விட நமக்கு வந்து ஃப்ரெஷ் தேங்காவை விட இந்த காஞ்சிருக்கிற இந்த கொப்பரை தேங்காயில் இந்த பொடி பண்ணும்போது தான் இந்த டேஸ்ட்டே நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். இது மட்டும் நம்ம மீடியம் ஃபயரில் எப்பயுமே பண்ணணும். ஏன்னா எண்ணெய் வந்து நமக்கு வெளியில் வந்துருச்சுன்னா ரொம்ப சூடுபட்டு நமக்கு வந்து அந்த ஒரு கசப்பு தன்மை வந்து இதில் வந்துடும். இது கூடவே கொஞ்சம் நம்ம பெருங்காயமும் இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் கெட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நமக்கு வந்து வயிற்றுக்கு வந்து சில பேருக்கு அந்த கேஸ் ட்ரபிள்லாம் வரும். ஸோ அதுக்கு இந்த பெருங்காயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பும் பூண்டும் சேரும் போது நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இது கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த பெருங்காயம் சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு வந்து வறுபட்டால் போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் இது வந்து நம்ம பொடி பண்ணணும். நமக்கு ஏன் சூடாக போடக்கூடாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து நமக்கு வந்து அந்த ஈரப்பதம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று உள்ளே போயிட்டு நமக்கு வந்து ஃப்ளேவர் சீக்கிரம் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால இதுக்கு வந்து எந்த பொடி பண்ணாலுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இதை ஆறட்டும், நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய பருப்பு பொடி பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உப்புலாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து குழம்பே பிடிக்காது, சில பேருக்கு வந்து இந்த பருப்பு பொடினா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பருப்பு பொடி போட்டுட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு துவையலோ இல்லாட்டி கோங்குரா இந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சும்மாவே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொப்பரை தேங்காய், அந்த பூண்டு, காஞ்ச மிளகா அதோடய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது உடச்ச கடலையோடு சேர்ந்து. இது கூட யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கோங்குரா மாதிரி நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த கொப்பரை தேங்காய் பொடி பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் கோயர்ஸில் அது மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இட்லி மேலே, தோசை மேலே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரைஸோடு அவ்வளோ அழகாக கம்பைன் ஆகும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் கொப்பரை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.